இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அபூர்வா கேட்டதுனால வாயை கூட திறக்கல. என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்லல. அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு சொல்லி நீங்களும் என்ன மாத்து. அதாவது நரச்சந்திரா அங்கிள் கிட்ட கோவப்பட்டு பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து போயிருக்கலாம்ல. மனசுல இருக்கிறத தவிர வாய்க்கு வந்ததெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. இருக்கிற விஷயத்த சொல்றத தவிர பொய்ங்கிறத பின்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒளியறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா நான் மட்டும் என் மனசுல இருக்கிற காதலுக்கு பொய்ங்கிற திரைய போட்டு மூடிட்டேன். ஒளிஞ்சிக்க தெரியாதுங்கிறதுக்காக அவமானப்பட்டுக்கிட்டே அதே இடத்துல நின்னுட்டு இருப்பீங்களா? அவமானப்படுறது எனக்கு புதுசு இல்ல. அதுலயும் முக்கியமா அந்த ஃபேமிலியை நான் அவமானப்படுத்துறது எனக்கு பழக்கமாவே மாறிடுச்சு. நான் உன்கிட்ட எதிர்பார்த்தது காதல் மட்டும்தான். அத உன்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன். உன்னோட இந்த இறக்கம், உன்னோட பரிதாபம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அது இல்ல. பூமி, உனக்கும் அந்த சரச்சந்திராவுக்கு நடுவுல எதுவுமே இல்லாதப்போ உன்னை காதலிச்சப்பவே அவரால் தாங்க முடியலையா? இப்போ உன்னை தத்தெடுக்க போறாரு. இப்போ உன்னை அந்த ஆளு தான் சொந்த பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நட்சத்திரா என்னை காதலிச்சா சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த ஆளு கொன்னு போட்டுருவேன்னு சொல்றாரு. இப்ப நீ என் மேல பரிதாபப்படுறன்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை என்ன பண்ணுவாரோ? நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு, அது போதும். மாமா, அம்மாடி மாமா, சொல்லுமா. மாமா, மாமா, ககன் மாமா, மாமா, ககன் மாமா. அம்மாடி, இவ்வளவு நேரம் நீ இவளுக்காக செத்து போறேன்னு சொன்னியே. மாப்பிள்ள மட்டும் டாக்டர் கூட்டிட்டு வர போகாம இருந்தா ககன் உங்க ரெண்டு பேரையும் பேக்கேஜ் பண்ணி மேல அனுப்பி வச்சிருப்பாரு. கொஞ்சம் சும்மா அரிச்சிட்டே. ககன் மாமா. அம்மாடி, அம்மா நட்சத்திரா. ககன் மாமா. அம்மாவை பாருமா. நட்சத்திரா, மம்மி, நீங்களும் செத்து போயிட்டீங்களா? நான் எங்கடி செத்தேன்? நீ தாண்டி செத்து பொழைச்சிருக்க. பொழைச்சிட்டேனா? நிஜமாவா? நிஜமா தாண்டி சொல்றேன். நீ எதுக்காக சாகணும்னு நினைச்ச? நான் சாகணும்னு நினைக்கல மம்மி. கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். அப்படியா? நல்ல வேளை உன் ககன் மாமா உன்னை காதலிக்கலன்னு நீதான் வேணும்னே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. உனக்கு எப்படி தெரியும் மருதானி? உன் ககன் மாமா தான் சொன்னான். ககன் மாமா வந்திருக்காரா? வரல. உன் சாவு ஓலைய பொறுமையா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இங்க பாரு நட்சத்திரா, அவன் மேல ஆசையெல்லாம் வளர்த்துக்காத. அவன் உன்னை காதலிக்கல. ககன் மாமா என்ன காதலிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நான் நிஜமாவே செத்து போயிடுறேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? பைத்தியமா உனக்கு? விடாத.
பூமி ஆமா பூமி, இப்போ நட்சத்திராக்கு எப்படிமா இருக்கு? டாக்டர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நட்சத்திராக்கு இப்ப சுயநினைவும் வந்துருச்சு. அம்மாடி கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. என் பொண்ணை நீ காப்பாத்திட்ட. இந்த வார்த்தையை கேட்கதான் நான் சாமி ரூம்ல உட்கார்ந்து வேண்டிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? நான் 101 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டி இருக்கேன் தெரியுமா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். சாமிக்கு துணி முடிச்சு வைக்க மறந்துட்டேன். பிந்து நீ வா வா. அம்மா பூமி எப்பமா டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க? ஏதாவது சொன்னாங்களாமா? இல்ல பாட்டி, நாளைக்கோ நாளானைக்கோ டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, பூமி வெயில வந்திருக்கா, குடிக்க மோர் எடுத்துட்டு வாங்க. ஆ. பூமி ஒரு நிமிஷம் வாமா. இப்ப சொல்லுமா, நட்சத்திராவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் தானா, இல்லனா நாம நினைச்ச மாதிரி அந்த அபூர்வம் நடத்துற நாடகமா? இல்ல மாமா, அது நாடகம்லாம் இல்ல. நாடகமா இருந்திருந்தா அவர் எதுக்கு அங்க இருக்க போறாரு? அவரா? அவர் யாருமா? உங்க பையன் ககன் தான் மாமா. ககனா? அவன் எதுக்குமா அங்க வந்தான்? நட்சத்திரா வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கான்னு அபூர்வாக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே ககன் தான் மாமா. எனக்கு ஒண்ணும் புரியலமா. ஆமா, நட்சத்திராவை பத்தி அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நேத்து நட்சத்திரா அவர்கிட்ட போய் காதலிக்க சொல்லி அவரை மிரட்டியிருக்கா. காதலிக்கலனா செத்துருவேன்னு சொல்லிருக்கா. அது வெறும் மிரட்டல்னு நினைச்சாரே தவிர நிஜமாவே அவருக்காக குதிச்சு செத்து போயிடுவான்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லையா. வெறும் ஆசை மட்டும் நினைச்ச நட்சத்திராவுடைய காதல் அவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சா? உண்மைதான தோணுது மாமா. இது எதையும் அப்பாக்கு தெரியப்படுத்த கூடாதுன்னு அபூர்வா அவர்கிட்ட சத்தியம் வாங்கறதுக்குள்ளேயே அப்பா அங்க வந்து அவரை அடிச்சுட்டாரு மாமா. அவ்வளோ அடிச்சும் கடைசியில கொல்ற அளவுக்கு துணிஞ்சப்பவும் நட்சத்திரா அவரை காதலிக்கிறானோ, அதனாலதான் சாக நினைச்சானோ, வாயை திறந்து அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அபூர்வாவோட தாய் மனச புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அடி வாங்கினாரா, இல்ல பொண்ணு அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது எதுக்கு பிரச்சனைன்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. அமைதியா அடி வாங்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு மாமா.